ஹாய் மக்களே வணக்கம். டுடே இதை பற்றி வீடியோ என்னென்னா நம்ம ஃபார்ம் டூர் தான். என்னடா எல்லோரும் ஹோம் டூர்னால் நீ ஃபார்ம் டூருன்றியா? ஆமாங்க, நம்ம எதை பற்றி போடுறோமோ அதை பற்றி தான் நம்ம டூர் காட்டணும். ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டேஜ், இதிலிருந்து காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம காட்டேஜ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. Open the door. ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய போர்வெல்லோட ஸ்டார்டர் இருக்குது. இங்கே தான் நம்ம மோட்டார் ஆன் பண்ணோன்னா தண்ணி எல்லா இடத்துக்கும் நம்ம தோட்டத்துக்கு போவோம். இந்த காட்டேஜ் எதுக்குன்னா நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி உரம் கீரம் அந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் போட்டு வைப்போம் நாங்கள். தென் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்க விட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ நாங்கள் இங்கே தான் சமைப்போம். இங்கே தானே, எங்கள் கூட உள்ள சமைக்க மாட்டோம், வெளியில் தான் சமைப்போம். அந்த ஏரியாவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எப்பவுமே சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தோன்னா, கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஃபேனே இல்லை பார்த்தீங்களா. பட் இங்கே அடிக்கடி வந்து ரெஸ்ட் எடுப்போம். எதுக்காகனா வெயில் அதிகமாக வீட்டில் இருக்கும்போது ஃபேன் இருந்தால் கூட ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இருக்காது. இங்கே ஒரு மாதிரி பீஸாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். தென் இதுதான் நம்ம சமைக்கிற இடம். ராக்கெட் ஸ்டவ், நாட் ராக்கெட் ஸ்டவ், நம்ம வுட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே சமைக்கிறதுக்கு. ஸோ இங்கே பேப்பர் போட்டிருக்கோம் பாருங்கள், இது கீழே வுட்டு தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த மல்பேரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்குன்னா பட்டுப்பூச்சிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி நாற்று விட்ருக்கோன்னா பாருங்கள், இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தென் அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக அப்படியே அங்கே போர்வெல் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் இருக்குது. இது எதுக்குன்னா தோட்டத்தை சுற்றி உயிர்வேலி மாதிரி போடலான்ட்டு ஸோ நாற்று விட்ருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ராம் சீதாப்பழம் மரம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது நாட்டி கண்ட்ரி ராம் சீதாப்பழம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட். இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இந்த செடியை நாங்கள் நடல, தானாக அதுவாக முளைச்சிருக்கு. எப்படா அதுவாக முளைக்கும்னா அப்படியே இங்கே வாங்க காட்டுறேன். இந்த பலாப்பழ மரம் தானாக முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னல. எப்படின்னா அங்கே பார்த்தீங்களா, என் விரலுக்கு நேராக பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அங்கே ஒரு பலாமரம் இருக்குது. ஸோ அதோடைய விதை தான் நாங்கள் சாப்பிட்டு போட்டது தான் இங்கே வந்து இன்றைக்கி மரமாக மாறி இருக்குது. ஓகேவா. தென் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பூச்செடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கள் பாட்டியோட வேலை, அவங்க தான் நட்டுருக்காங்க. சும்மா வீட்டு முன்னாடி அங்கே நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நட்டுருக்காங்க பாருங்கள், இங்கே அங்கே அது எல்லாமே. இந்த மாதிரி ராம் சீதா பழம் செடி பாருங்கள், அங்கே இங்கே அங்கே, அப்புறம் இன்னும் முன்னாடி கொஞ்சம் இருக்குது. இது வரை வந்து கிழங்கு, கேப்பக்கிழங்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது இது வந்து வெத்தலை கொடி பாருங்கள். எவ்வளோ இப்போ தான் நட்டுருக்காங்க, சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஷைனியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய பெரிய கிணறுங்க. எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி இல்லை, இப்போ போர்லேயே தண்ணி இருக்காது, கிணத்துல எங்கே கிடைக்கும் தண்ணி. ஸோ மழை அதிகமாக ஃபால் ஆகி ரொம்ப வந்துச்சுன்னா கிணத்துல தண்ணி இருக்கும். தென் பாருங்கள், அங்கே நம்ம தேங்காய் மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து ஒரு இது வந்து முளைச்சிருக்கு. இந்த இடத்துல தேங்காய் ஒன்று முளைச்சிருக்கு, அது ஒன்றா பிடுங்கிட்டு வந்து மேலே நடலாம் இருங்க. அப்படியே இந்த பக்கம் போனோன்னா இது என்ன தோட்டம்னா, இதில் வந்து ஒரு 4-5 டைப்பு கீரை வகை இருக்குது. இது பார்த்திங்கன்னா பருத்தி காய் மாதிரி இதில் விடும். அது ரொம்ப பெரிய மரமாகும். இது வந்து இந்த செடி வந்து முருங்கை செடி, எல்லாருக்குமே தெரியும்.
அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த எங்கள் தோட்டத்தில் நிறைய எங்கே பார்த்தீங்கன்னாலும் மணத்தக்காளி இருக்கும் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அது இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நேச்சுரலாக அது தானாக முளைச்சிருக்கிறது. தென் அகத்திக்கீரை, இதெல்லாம் என்னத்துறா இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஆட்டுக்கு, கோழிக்கு, மாடுக்கு அதுக்காக போட்டிருக்கோம். பட்டு எங்ககிட்ட இப்போதைக்கு அந்த மாதிரி ஆடு மாடு கோழி எதுவும் இல்லை, எல்லாமே விற்றுட்டோம். ஃப்யூச்சரில் வாங்கணும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம், அங்கே பார்த்தீங்கன்னா பில்லு இருக்குது பாருங்கள், இந்த நேப்பியர் பில்லு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தேங்காய் செடியெல்லாம் இப்போ நட்டது ரீசண்டாக. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறோம் பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரம் இதாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. எங்கள் ஏரியாவில் டிவி செடின்னுவாங்க, ஒரு ஏரியாவில் காங்கிரஸ் செடின்னுவாங்க, ஒரு ஏரியாவில் பார்த்தீனியம் அப்படின்வாங்க. நிறைய பேர் இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், தோட்டம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு கீரை போட்டிருந்தோம். கீரைக்கு ரேட் கிடைக்கல, சரி அப்படியே விட்டுட்டோம். அது மழை அந்த டைமில் ஒரு 2-3 டைம் மழை வந்துச்சு. அப்புறம் மழை வந்த பின்னாடி எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் தேங்காய் செடி இங்கே ஆல்ரவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கங்கே ஒன்று தெரியுது பாருங்கள். இங்கே மேலே எல்லாமே ஒரு 150 பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம், தேங்காய் செடி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இப்போது இதில் ஃபுல்லாக இந்த கலர்லாம் ரிமூவ் பண்ண. இந்த வாட்டி மழை வந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். இந்த வெயிலுக்கு அப்போது 4 நாள் மழை விழுந்தது கூட காஞ்சிடுச்சு. இது பாருங்கள், இந்த குழி இது ஒரு 5 feet டீப் இருக்குது பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த வாட்டி நம்ம தேங்காய் மரம் லீஸுக்கு போடலைங்க யாருக்கும். ஸோ தேங்காயும் இன்னும் பறிக்கலை, ஹார்வெஸ்ட் பண்ணல. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேங்காய் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. இப்போ போய் எடுக்கலாம் இருங்க. மேக்ஸிமம் எங்கள் அப்பா எடுத்துருவார். நான் சொல்லியிருக்கேன் அவங்க தேங்காய் மரம் ஏறுறவங்களுக்கு 4-5 days வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த வாட்டி எப்போவுமே நாங்கள் லீஸுக்கு போடுவோங்க, இந்த வாட்டி போடல. எதுக்காகனா, லாஸ்ட் டைம் தேங்காயோட ரேட்டு நல்லா போச்சு. அவங்களுக்கு நாங்கள் 2 yearsக்கு லீஸுக்கு 1,10,000 சம்திங்கோ ஏதோ கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் நல்லா சம்பாதிச்சாங்க. இந்த இயரையும் சேம் ரேட்டுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதனால் நாங்கள் ஒரு ரேட் சொன்னோம், அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தென் நாங்கள் வேணாம், நாங்களே இந்த வாட்டி பறித்து நாங்களே விற்றுக்குறோம், அது எவ்வளோ இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நாங்களே இந்த வாட்டி எல்லாமே பறிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி கட் பண்ணுறது, மீன்ஸ் லீஸுக்கு போடாமல். இன்னொன்று, அங்கே கிணத்துல தேங்காய் நார் ஒன்று வந்துச்சுல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று வந்திருக்கு. தென் அப்படியே இங்கே ஒன்று வந்திருக்கு. நான் இது எதுவுமே பிஃபோராக பிளான் பண்ணலங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கல, இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். நான் அதிகமாக இங்கெல்லாம் வரமாட்டேன். உங்களுக்கு காட்டலாம், நம்ம தோட்டத்துடைய டூர் காட்டலான்னு தான் இன்றைக்கி இங்கெல்லாம் இறங்கி வந்திருக்கேன். இன்னும் பாருங்கள், அங்கே விட்டுட்டேன் தேங்காவை. இன்னொன்று இருக்குது. ஸோ அப்படியே மேலே போகலாம். இந்த செடி இருக்குல்லங்க, இது என்ன தெரியுமா? பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவீங்க, கொய்யாப்பழம் செடி. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ அப்படி இப்படி இருக்கும், ஏன்னா நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மொபைலில். இங்கே தேங்காய் செடி கூட ஃபுல்லாக வாழைச்செடி வச்சுருக்கோம்.
எதுக்குன்னா வாழைச்செடி கொஞ்சம் நிழல் தர்ற ஒரு பிளான்ட் இல்லை. ஸோ அதனால் நமக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கலராக தெரியுது, பிங்க் கலர் தெரியுதுல்ல, அங்கே வரைக்கும் அப்படியே அங்கே முன்னாடி அந்த ஒரு செடி தெரியுது, அந்த வயிறு போயிருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம தோட்டம் தான். அங்கே நம்மளுக்கு பேம்பூ ட்ரீஸ் புதர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்றுங்க, இந்த 2 செடியை பாருங்கள். இந்த தேங்காய் மரம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதை இப்போ எதுக்கு காட்டுறேன்னா அப்படியே சொல்கிறேன் வாங்க எதுக்குன்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு இது காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் தேங்காய் செடி வச்சதும் அந்த மாதிரி தான் ரெண்டாக தான் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 வச்சுருக்கோம். இங்கே 2 வச்சுருந்தோம், ஒன்று இறந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 தான். இங்கே அப்படியே அந்த பக்கம் காட்டுறவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ எல்லா தேங்காய் செடிக்கிட்டையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைச்செடி இருக்கும். எதுக்காகனா நிழலுக்காக. ஆல்ரெடி இங்கே தேங்காய் மரம்லாம் இருக்குது இல்லையா, என்னடா நிழல் அப்படின்றீங்களா? ஸோ அது மேலே இருக்குங்க, இது கீழே இருக்குல்ல, இன்னும் சின்ன சின்ன செடிங்க. ஸோ அதனால் இப்போது அங்கே எதுக்கு எக்ஸாம்பிள் இந்த 2 மரம் காட்டினேன்னா, ஸோ என்னடா இவ்வளோ கிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது, காய் விடாது அப்படின்ட்டு. ஸோ ஒன்று இப்படி போகும், ஒன்று இந்த சைடு வரும், ஒன்று இந்த சைடு, ஒன்று அந்த சைடு போகும். 2 இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்பேஸும் கம்மியாகவும் செடி நட்ட அதுக்கு. தென் காயும் நம்மளுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். இப்போது அங்கே நம்ம பல மரத்துக்கிட்ட போகலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஏதோ தெரிலங்க, கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குது. எங்கேயும் மழை பெஞ்சிட்ருக்கு, வெதர் சூப்பராக இருக்குது. நார்மலாக வெதர் இந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என் வீடியோவை ஷார்ட்ஸில். பாக்கு தோட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒயிட்டாக எதுக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்கான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக நான் போடுறேன். ஸோ அப்போவே நான் ஜூம் பண்ணி ஒரு பழமரம் காட்டினேன்ல, அது இதுதான். ஸோ இதோட சீடு தான் அங்கே முளைச்சிருக்கு. நாங்கள் சாப்பிட்டு போட்டது தானாக முளைச்சிருக்கு, நாங்கள் ஒன்றும் நடலை. தென் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நம்ம பாக்கு தோட்டம் தான். அதில் பீர்க்கஞ்செடி நட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு காய். இதெல்லாம் நாங்கள் மட்டும் சாப்பிட்றதில்ல, குரங்கு சாப்பிடுவோம், அணில் சாப்பிடுவோம். தென் நம்ம நெய்பர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தருவோம். இது நம்மளோட பக்கத்து வீட்டு தோட்டம் தான், அவங்க தோட்டம். அது எங்கள் மாமா அவங்களது. அங்கே நிறைய விஷயம் இருக்குது. நான் அது ஒரு செப்பரேட்டு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அந்த காட்டேஜ் இருக்குல்ல, அவங்க காம்பவுண்ட் போட்டிருக்காங்க கம்பியில், அது ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போது பார்த்ததெல்லாம் ஒரு பார்ட் தான் எங்கள் தோட்டத்தோட இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் இந்த பாக்கு செடியில் நிறைய ஃப்ரூட்ஸ் செடி இருக்குது, அதெல்லாமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன் பார்ட் 2ல். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மெதுவாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேச்சரான விஷயங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, பாய்.